நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு நல்ல கேப் அப்பே வந்து நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனை 1 ஹவரில் பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் அதை பிரேக் பண்ணல அப்படின்னா இந்த ஏரியாலே அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே போல் தான் நடந்தது. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2 o'clock ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருந்தது. மற்றபடி வேறு மூவ்மெண்ட்டே கிடையாது. வெறும் 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தாங்க. எகைன் பேங்க் நிஃப்டியும் சேம் தான். ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நோ ட்ரேட் ஜோனில் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் வந்தாங்கன்னா இது வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்தாங்க. ஆனால் 2 o'clock சடனாக ஒரு ஃபால் வந்துட்டு திரும்ப எகெயின் மேலே போயிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் என்னுடைய நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 minutes டைம் ஃப்ரேம். நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திய அனாலிசிஸ்க்கும் இன்றைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது இதோட பிரேக் அவுட் ஆனால் நல்ல மூவ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஆனால் ஆல்ரெடி 4 times இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு வந்துட்டனால மோஸ்ட்லி நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி மார்னிங் ஓப்பனே பிரேக் அவுட் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு மேலேயோ போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். பிரேக் அவுட் பண்ண உடனே அப்சைட் சான்சஸ் எடுக்காதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இது வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு திரும்ப மேலே போவாங்க. அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ஒரு ப்ராப்பர் கேண்டில் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இது 1 ஹவரில் பிரேக் அவுட் பண்ணால். அப்படி இல்லாமல் திரும்ப இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப போய் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா எகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் அப்படியே கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போங்க. வந்துட்டு திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியை சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. சப்போஸ் அவங்க டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா இது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரெஃபரன்ஸ்க்கு பேங்க் நிஃப்டியை வச்சுக்கிட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு மார்னிங்கே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 minutes டைம் ஃப்ரேம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஆகலை, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கான மூவ்மெண்ட் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் அப் சைடுக்கு போகலாம். ஹோல்ட் பண்ணாதீங்க பொசிஷன்ஸை. இந்த லைனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்படி சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த ஜோன் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா எகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். பட் ஆனால் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி மாதிரி போயிட்டு வரலாம். இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் இந்த லைனை தாண்டி க்ளோஸ் வச்சாதான் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அப்சைடுக்கான பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.